அடிய லீலா, சாப்பாடு ரெடி ஆயிருச்சா? ரெடி ஆயிருச்சா அத்தை. அப்புறம் என்ன, சீக்கிரம் கொண்டு வா, வயிறு கபகபன்னு பசிக்குது. தா வாரேன் அத்தை. அத்தை, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், எந்திரிச்சு உக்காந்து சாப்பிடுங்க. நான் படுத்துக்கிட்டே சாப்பிடுறேன்டி, குடு. படுத்துக்கிட்டே சாப்பிட போறீங்களா? அத்தை, என்ன இது விளையாட்டுத்தனம்? உங்க இஷ்டத்துக்கு படுத்துக்கிட்டே சாப்பிட்டு தொண்டையில ஏதோ விக்கிக்க போகுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். செலவை ஏதோ இழுத்து விட்டுறாதீங்க அத்தை. எந்திரிச்சு உக்காந்து சாப்பிடுங்க. முடியாதுடி, நான் படுத்துக்கிட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணமா? என்ன காரணம்? நான் உக்காந்து சாப்பிட்டா நீ ஊரு பூரா போய் என் மாமியா வேலை வெட்டிக்கே போகாம 3 நேரமும் ஜாலியா உக்காந்து சாப்பிடுதுன்னு சொல்லுவ. அந்த இழிச்சொல்லுக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக கூடாதுன்னு தான் நான் படுத்துக்கிட்டே சாப்பிடுறேன். இப்போ என்ன பண்ணுவ? இப்போ எப்படி சொல்லுவ? நீங்க உக்காந்து சாப்பிட்டாலும் சரி, படுத்துக்கிட்டு சாப்பிட்டாலும் சரி, எப்படியோ சாப்பிட்டு தொலைங்க, நான் வரேன். ஓடி போடி போக்கத்தவளே. ஏண்டி அம்சு, என்னக்கா? உங்க வீட்ல ஏதோ வேலை பாக்குறீங்களா? லொட்டு லொட்டுன்னு சத்தம் கேட்டுச்சு. ஆமாக்கா. என்ன வேலைடி பாக்குறீங்க? அத ஏன்க்கா கேக்குறீங்க? சரி சரி, கேக்கல போ. ஏக்கா, நீங்க கேளுங்கக்கா. என் கஷ்டத்தை உங்களை தவிர நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? சரிடி, சொல்லி தொலை. என் பக்கத்து வீட்டுல குடி இருக்கிற அந்த பிரகாஷ் பரதேசி குடிகார பைய நான் குளிக்கிறப்பெல்லாம் கதவு ஓட்ட வழியா ஒண்டி ஒண்டி பாக்குறான்க்கா. ஐயோ, அப்படியா? ஆமாக்கா, கதவு இருக்க போய் தானக்கா அந்த நாய் ஒண்டி ஒண்டி பாக்குறான். கதவே இல்லனா எப்படிக்கா பாப்பான்? அதான் பாத்ரூமுக்கு கதவே வேணான்னு எடுக்க சொல்லிட்டேன். அந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களே சொல்லுங்கக்கா, இனி அவன் ஒண்டி பாப்பானா? மாட்டாண்டி, மாட்டான், மாட்டவே மாட்டான். இனி அவன் ஒண்டி பார்க்க மாட்டான். எப்படிக்கா நம்ம ஐடியா? சூப்பர்ல. மானம் கெட்டவளே, நீ எப்படியோ குளிச்சிட்டு போடி. போன் இருந்தா கொஞ்சம் குடு. எதுக்குக்கா? அடியே, ரேஷன்ல என்ன ஜாமா போடுறாங்கன்னு தெரியலடி, அதான் அந்த பொம்பளைக்கு போன் பண்ணி கேட்கலான்னு தான் கேட்டேன். சரி சரி, இந்தாங்க பேசுங்க. ஹலோ, ரேஷன் கடையா? ஆமாமா. இன்னைக்கு என்ன ஜாமா போடுறீங்க? அதெல்லாம் எதுவும் போடல. என்ன, இன்னைக்கு கடையே இல்ல. இன்னைக்கும் நாளைக்கும் கடை லீவு. அப்படியா? அப்படிதாமா. ஏன், கடை இருக்கா இல்லையான்னு நேரா வந்து பார்க்க வேண்டியது தானே. ஒவ்வொருத்தரா போனை போட்டு என் உசுர வாங்குறீங்க. என்னக்கா, போவமா? அடி போடி, இன்னைக்கு கடையே இல்லையா. கடுகடுன்னு பேசிட்டு போனை வச்சுட்டா. அது எப்படி? ரேஷன் கடையில வேலை பாக்குறவளுக பூரா கோவமாவே இருக்காளுக. அதாக்கா நம்ம கவர்மெண்ட்டுக்கு உள்ள டேலண்ட். டேலண்டா? ஆமாக்கா, ரேஷன் கடைக்கு கோவமா இருக்க ஆளுகளா பார்த்துதான் போடுவாங்க. அதே போல கவர்மெண்ட் வேலைக்கு லஞ்சம் வாங்குற ஆளுகளையா பார்த்துதான் போடுவானுங்க. இது கவர்மெண்ட்டுக்கே உள்ள தனித்திறமை. என்னமோ போ. என்னக்கா இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? 2 பேரும் காலையிலேயே அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அடே மணி, போனை எடுத்துக்கிட்டு எங்க போன? அம்மா, உங்க ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு. காலையில ஆன்லைன் கேம் விளையாடலாம்னு எடுத்தேன். அப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அதான் ரீசார்ஜ் பண்ணலாம்னு கடைக்கு போனேன். காசு ஏதுடா? கடைக்காரருக்கு ஜிபே பண்ணிட்டேமா. என்ன ஜிபேயா? ஆமா அத்தை. அப்போ மணி, நீ வீட்லயே இருந்து ஜிபேலயே ரீசார்ஜ் பண்ணிருக்கலாம்ல? என்னடா ஆமா ஓமான்ட்டு? அறிவு கெட்டவனே, உன்னை எதுக்கு படிக்க வைக்கிறேனே எனக்கு தெரியல. எல்லாம் காசுக்கு பிடிச்ச கேடு. ஏமா மகா, பிரீத்திகாவ பொண்ணு பார்க்க வர்றதா உங்க அத்தை சொல்லுச்சு. ஆமாக்கா. பிரீத்திகா என்னம்மா சொன்னா? அவ சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க அம்மா சொல்றதுக்கெல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கா. மகா, விஜய் தம்பிக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்லக்கா, இன்னும் சொல்லல. இனிமேதான் சொல்லணும். சீக்கிரமே சொல்லி எதையாவது பண்ணுங்க. ரேஷன் பருப்பு வேற தீந்து போச்சு. என் நேரம் ரேஷன் கடையும் இல்ல. அம்மா, ரேஷன் கடை இல்லன்னு யார் சொன்னா? அந்த கடைக்கார பொம்பளை தான் சொல்லுச்சு மணி. அம்மா, அவ போய் சொல்லிருக்கா. நான் இப்போ அந்த பக்கமா தான் போயிட்டு வந்தேன். ரேஷன் கடை இருக்கு. என்ன மணி சொல்ற? நல்லா பாத்தியா? ஆமாம்மா, என் 2 கண்ணால தெளிவா பார்த்தேன். கடை இருக்கு இருக்கு இருக்கு. அப்புறம் ஏன் அந்த பொம்பளை கடை இல்லன்னு சொன்னா? வேற எதுக்கு? நம்ம பொருளை வாங்க கூடாதுன்னு தான் பொய் சொல்லியிருக்கா. ரேஷன் கடைக்காரிகளே அப்படித்தான்.
உள்ள மூட்டை மூட்டையா பொருள் இருந்தும் மாச கடைசி வர இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளுக. சரிதாண்டி, வா நம்ம கடைக்கு போயிட்டு வருவோம். மகா, நாங்க போயிட்டு வர்றோம். போங்க போங்க. மகா, வீட்ல காயெல்லாம் எதுவுமே இல்ல. நீ பக்கத்துல இருக்க கடைக்கு போய் என்ன காய் கிடைக்குதோ அத வாங்கி மதியத்துக்கு பொரியலும் சாம்பாரும் பண்ணிரு. சரிங்க அத்தை. பிரீத்திகாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வர்றாங்க. டம்ளரு தட்டுன்னு எல்லாமே புதுசா தான் இருக்கணும். அதனால கடைக்கு போய் தேவையான எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துடுறோம். நீ மதியத்துக்கு சமையல் செஞ்சு வச்சிரு. ஓ சமையல் நல்லா தான் இருக்காது. என்ன பண்றது, எனக்கு கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. சமைக்க நேரம் இல்ல. ஒரு நாளைக்கு தானே வெளியில சாப்பிடலான்னு பார்த்தா ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒத்துக்கலன்னா அப்படியே சாப்பிட்டு போய் சேர வேண்டியது தானே. இருந்து ஏன் உயிரை வாங்கிக்கிட்டு. ச்சே, இங்க பாரு, யூடியூப் அது இதுன்னு என்னென்னமோ இருக்குல்லடி. அதையெல்லாம் பார்த்தாவது எதையாவது செஞ்சு தொலை. என்ன செய்யறேன் அத்தை, செய்யறேன். என்ன சாப்பாடு தான் அத்தை, நான் செஞ்சிடுறேன், நீங்க போங்க. சரி சரி. எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டு போ போ. இன்னைக்கு ஒரு நாளாவது உன்கிட்ட இருந்து எனக்கு ரெஸ்ட் கிடைச்சுச்சே, அது போதும்டா சாமி. மகா, என்னங்க? அம்மாவை கூட்டிக்கிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பொண்ணு பார்க்க வேற வர்றாங்க. அதை எப்படி தடுக்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு மண்டை மூளையே குழம்புது. பேசாட்டுக்கு இவர்கிட்டயே சொல்லி இப்போதைக்கு கல்யாண பேச்ச தள்ளி போட்டுற வேண்டியதுதான். மகா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது வந்து தெரியும் தெரியும், அம்மா இன்னைக்கு ஒன்னா சமைக்க சொல்லிட்டாங்க. அதனால எப்படி சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஒன்னும் கவலைப்படாத மகா. பிரீத்திகா வீட்ல தானே இருக்கா, அவ உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவா. அது இல்லங்க, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என்ன? அது வந்து பிரீத்திகாவுக்கு எதுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணணும்? பின்ன வேற எப்படி பண்றது? 60 வயசுக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா? அப்படி இல்லங்க, இப்போதான் படிப்பை முடிச்சிட்டு வந்திருக்கா. அதுக்குள்ள எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? பிரீத்திகாவும் லைஃபை என்ஜாய் பண்ணணும்ல. ஒரு 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணா என்ன? ஏன் இத்தனை வருஷமா என்ஜாய் பண்ணாதத 2 வருஷத்துல என்ஜாய் பண்ணிட முடியுமா மகா? கல்யாணத்துக்கு அப்புறம் பிரீத்திகா சிறை தண்டனையவா அனுபவிக்க போறா. அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். நீ பாட்டுக்கு எதையாவது ஒளராத. நீங்க என்ன சொன்னாலும் சரி, பிரீத்திகாவுக்கு இப்ப கல்யாணம் நடக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க அம்மா கிட்ட சொல்லி இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. போது நிறுத்து. உன்னை பத்தி இப்போதான் எனக்கு புரியுது. எங்க அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான். என்ன? உங்க அம்மா என்ன பத்தி அப்படி என்ன சொன்னாங்க? பிரீத்திகாவுக்கு கல்யாணம் நடக்கிறது உனக்கு சுத்தமா பிடிக்கல. அத நீ தடுக்க முயற்சிக்கிறதா எங்க அம்மா எப்பவோ என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் கூட ஆரம்பத்துல பார்த்த மாப்பிள்ள அவ்வளவு ஒன்னும் அழகா இல்ல, அதனாலதான் தடுக்க நினைக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ பையன் அழகா இருக்கான், நல்ல வேலை, நல்ல சம்பளம், குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா இப்பவும் தடுக்க நினைக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அத நான் தான் சொல்லணுமா? உனக்கே தெரியாது? பரவாயில்ல சொல்றேன். பிரீத்திகாவுக்கு நல்ல இடம் அமைகிறது உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். பாரு மகா, பிரீத்திகா கல்யாணத்துல ஏதாவது இடைஞ்சல் பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் இந்த வீட்ல நீ இருக்க முடியாது. உங்க அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். ஜாக்கிரதை. என்ன இப்படி ஆயி போயிருச்சு? பிரீத்திகாவை அவளுக்கு பிடிச்சவன் கூட சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா கடைசியில என் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிரும் போல. என் மாமியாருக்கு என் மேல ஒரு சந்தேகம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ணி என் புருஷன்கிட்டயே போட்டு கொடுத்திருக்கு. என்னடி இது, கடை இல்ல? என்ன கேட்டா எனக்கு எப்படிக்கா தெரியும்? உங்க பையன் தானே கடை இருக்குன்னு சொல்லி அமுச்சு விட்டான். ஆமால. எனக்கு வீட்ல 1000 வேலை இருக்கு. அதையெல்லாம் விட்டுப்புட்டு உங்க பையன் பேச்ச நம்பி வந்தது தப்பா போச்சு. என்ன பையனை வளர்த்திருக்கீங்களோ? ரொம்ப பேசாதடி. உன் பையன் நமச்சி கூட சேர்றதாலதான் என் பையனும் உருப்படாம போய்கிட்டு இருக்கான். இப்ப தப்பு பண்ணது உங்க பையன். அவனை பத்தி மட்டும் பேசுங்க. இருக்கு, இன்னைக்கு அந்த மணி பையனை என்ன பண்றேன்னு மட்டும் வந்து பாரு. என்னம்மா, ரேஷனுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? அடே மணி, ரேஷன் கடை இருந்தத நீ பாத்தியா? ஆமாம்மா, என் 2 கண்ணால பார்த்தேன். என்னத்த பாத்தியோ? நாங்க போனப்ப கடை மூடி இருந்துச்சு. நீங்க போனப்ப மட்டும் இல்லம்மா, நான் போனப்பயும் கடை மூடி தான் இருந்துச்சு. அப்புறம் ஏன்டா கடை மூடி இருந்துச்சுன்னு சொல்லல? ரேஷன் கடைக்கார அம்மா கடை இல்லன்னு சொன்னதா சொன்னீங்க. பூட்டி இருந்தாலும் கடை இருக்குல்ல, அதனால தான் கடை இருக்குன்னு சொன்னேன். நீங்க கடை மூடி இருக்கா திறந்திருக்கான்னு கேட்டிருக்க வேண்டியதுதானே?
நல்ல பையன். அண்ணி அம்மாவும் அண்ணனும் கிளம்பிட்டாங்களா? பிரீத்திகா போயிட்டாங்க. அண்ணி அப்போ விஜய்க்கு ஃபோன் பண்ணுங்களேன். ஆமா ஆமா, இதுதான் கரெக்டான டைம். பொறு பண்றேன். என்ன அண்ணி எடுக்கலையா? ஆமா பிரீத்திகா, ரிங் போகுது ஆனாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு டைம் பண்ணட்டுமா? இல்ல இல்ல வேணாம் அண்ணி, அவரு ஊருக்கு போறதா சொன்னாரு. வீட்ல இருக்கனால எடுக்க முடியல போல. நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரி, நான் கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி. ஏண்டி, பொண்ணு பார்க்க போற விஷயத்த நம்ம சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் சொல்லிரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. உங்க தங்கச்சி கிட்ட மட்டும் சொல்லுங்க. நாம போய் பார்த்துட்டு வந்து பிடிச்சிருந்தா அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கலாம். சரி சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்க வைக்கணும். என்னம்மா, அதுக்குள்ள வேண்டுதெல்லாம் வச்சிட்டீங்க போல? ஆமாடா, பின்ன இருக்காதா? குடிகாரனுங்க வேலை வெட்டி இல்லாதவனுங்களுக்கெல்லாம் சீக்கிரமே பொண்ணு கிடைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுத்துறானுங்க. ஆனா என் புள்ள நல்ல வேலை பாக்குறான், நல்ல சம்பளமும் வாங்குறான். ஆனா அவனுக்கு பொண்ணு கிடைக்க இவ்ளோ நாள் ஆயிருச்சு. எவ்ளோ நாள் அதை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுமா? இப்போ நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா, அதுவும் குணமான பொண்ணு. எந்த ஹாஸ்பிட்டல்லம்மா குணமாச்சு? என்ன விஜய் நக்கலா? உன் அண்ணிய இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. விஜய், நீயும் பொண்ணு பார்க்க வர்றீல? இல்லம்மா, வேலை இருக்கு. என்னடா நீ, நாம சொந்தக்காரவங்க ஃபங்க்ஷனுக்கு தான் வரமாட்டேங்கிற. சரி, உன் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம்டா, அதுக்கு கூட வரலைன்னா எப்படி? நீங்க முதையே சொல்லியிருந்தா அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிருப்பேன். திடீர்னு சொன்னா என்னால எப்படி வர முடியும்? அவன் தான் வேலை இருக்குன்னு சொல்றான்ல, தொந்தரவு பண்ணாத. சரி சரி.